நான் நைட்டு வந்து கூட்டு போயிருக்காங்க நான் 9 மணிக்கு கார்ல. அவ்வளவுதானே தெரியும். திரும்பவும் எங்க வீட்டுக்காரர் நம்பர்ல இருந்து எங்க வீட்டுக்கார போன் பண்ண வச்சு நான் வரேன்னு சொல்ல வச்சிருக்கானுங்கண்ணா. அப்புறம் கொலை பண்ணி எடுத்து ஹாஸ்பிட்டல்ல போட்டு இருக்கானுங்கண்ணா. ஆமா, அவனுங்களே கொலைக்காரங்களே எடுத்து ஹாஸ்பிட்டல்ல போட்டிருக்கானுங்க. நான் கால் பண்ணி கேட்கும்போது எங்க வீட்டுக்கார நம்பர் கால் பண்ணும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பைக்ல வாங்கன்னு சொல்லிட்டானுங்க. நான் வந்து பார்த்தா யாருமே இல்லை, எங்க வீட்டுக்காரோட பாடி தானே ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. அவ்வளவுதானே, வேற எதுவுமே தெரியும். இதே மாதிரி தானே அந்த குண்டுமேட்ல கொலை நடக்குது, எதுவுமே பண்ண மாட்டாங்கண்ணா. இப்ப இது கொலை பண்ணது யாருன்னு தெரியல. எங்க வீட்டுல எதனா தப்பு பண்ணா கூட நான் சொல்லலாம், இது தப்பு, அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டாரு. அவர் எதுக்கு பண்ணாருன்னு எனக்கு இதுக்கு தெரியலண்ணா. கொஞ்சம் நீங்க தானே கேட்டு முடியல. ஆட்டோ ஓட்டுறாருண்ணா அவரு. அவங்க கூட்டு போனவங்க தெரியுமா? நான் அவர் தெரியலண்ணா, யாரு கூட போனாரு, அந்த கார் எதுன்னே தெரியலண்ணா. எனக்கு எதிர் வீட்டுல இருக்கவங்க சொன்னாங்க கார்ல போனாங்க, கார்ல ஏத்தின்னு போனாங்க. அதனால தானே நான் தேட ஆரம்பிச்சேன் நேற்று நைட்டு. கார்ல யாரு வீட்டாண்ட வந்து கூட்டு போயிருக்காங்கண்ணா, தெருவுல வந்து நைட்டு 9 மணிக்கா. அதனாலதான் பக்கத்து வீட்டு நாத்தி எங்க வீட்டுக்கார காணன்னு வெளியே தேடும் போது அந்த எதிர் வீட்டுல இருக்கவங்க சொல்றாங்க கார்ல ஏதோ ஒரு பையனை ஏத்தின்னு போனாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் தானே எங்க வீட்டுக்காரா இருக்கும்னு டவுட்ல தானே அதுக்கப்புறம் தேட ஆரம்பிச்சேன் நானு. அதுக்கப்புறம் காலையில நைட்டு ஃபுல்லா தேடணும். அப்புறம் காலையில வந்து ஃபோன் பண்ணா எங்க வீட்டுக்கார ஃபோன் ரீச் ஆச்சு, எடுத்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னதுனால நாங்க இங்க வந்தோம். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பைக்ல. அது சொன்னது எங்க வீட்டுக்கு இட்டுன்னு போனவங்களே எங்க வீட்டுக்கார போன்ல பேசி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சொல்றாங்க. அவன் யாரு? மணி, பெல் மணின்ற பையனும் இன்னொரு அவன் பேரும் மணிதான். அவனுக்கு 2 பேரும் வந்துருவாருக்கா நீ போன, அவனுக்கு என்ன சொல்றானுங்க நேற்று நைட்ல கூட இருக்கும்போது நீ போக்கா அவர் வந்துருவாரு சொல்றானுங்களே, தேட சொல்லலாம். ஆனா அவனுக்கு தான் கூட இருந்தானுங்க அவர் கூட நேற்று நைட்டு. அது மட்டும் தானே தெரியும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அனுப்பிட்டோம். எனக்கு எதுவுமே தெரியாதுமா. என் பிள்ளை இது மாதிரி ஆயிட்டான்னு காலையில 7 மணிக்கு சொன்னதாம்மா ஓடியாந்து. என் குழந்தை இங்க இருக்கிறான்னு எனக்கு தெரியாது. அடிச்சு மண்டிய ஒடிச்சுக்கிறானுங்க. உள்ள இங்கே தாந்து போட்டுக்கிற இங்கேயே தான் போட்டு போய்க்கிறாங்க. கை மூஞ்சி கண்ணெல்லாம் குத்தி வச்சுக்கிறாங்களாம்பா. என் பிள்ளை எந்த கதியில நான் பார்க்க மாட்டோம்பா. என் பிள்ளை அந்த கெட்ட பசங்க, அவன் பெரிய பசங்க கூட சேர மாட்டான். உள்ள குண்டு போட்டுக்கிற பசங்க தான் சேருவான். ஆனா எவன்னு தெரியல, நான் பார்க்கல. என் பிள்ளை வந்து இன்னமான்னு பேசிட்டு போறதோட சரி. அதெல்லாம் அவங்க தனியா இருக்காங்க, நாங்க தனியா இருக்கோம். எனக்கு தெரியாதுப்பா. நைட்டு என்னச்சு கூட்டு அப்படி இட்டுன்னு போற மாதிரி நம்ம வீட்டுல இருந்து இட்டுன்னு போற மாதிரி தான் நான் விட்டு இருக்க மாட்டேன். என் பிள்ளைய நான் விட்டுருக்க மாட்டேன்ப்பா. எவன் தெரியலப்பா. எனக்கு என் பிள்ளை போயிடுச்சுப்பா. அவன் சின்ன பையன், பெரிய பையன், 2 பிள்ளைங்க. பண்ண முடியும், நான் என்ன பண்ண முடியும்? என் குழந்தைங்க அனாதை ஆகி போச்சு. இன்னைக்கு அதுக்கு ஒரு இது இல்லை. நீங்க ஆதரவாது நிக்குதுங்க, என்ன பண்ண முடியும்?